ஸோ டுடேஸ் டாபிக் லைக் வந்து நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் சினாரியோ வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணுறோம். டெஸ்ட் சினாரியோ வந்து ஆட்டோமேட் பண்ணதுக்கப்புறம் அதோட டெஸ்ட் ஸ்டெப்ஸ், அதாவது ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். வேலிடேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் வந்து என்ன இருக்குது, அது கரெக்டாக தான் ஒர்க் ஆச்சு அப்படின்ற ஒரு ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் வேணும். அந்த ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸுக்காண்டி ஒவ்வொரு சினாரியோ நம்ம எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ணுற அந்த ரிப்போர்ட்டை தான் ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து வெரிஃபை வந்து பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு யூசர் ஸ்டோரியில் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் எவிடன்ஸை வந்து நம்ம அட்டாச் வந்து நம்ம வந்து பண்ணணும். இதே வந்து நீங்கள் மேனுவல் டெஸ்டிங்காக பண்ணீங்க அப்படின்னா ஃபைன், நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து வேர்டில் வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து எவிடன்ஸை வந்து அட்டாச் பண்ணிடுவீங்க. பட் நம்ம வந்து ஆட்டோமேஷனில் வந்து நம்ம வந்து ரன் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்குள்ளே நம்மளுக்கு தேவைப்படுற ஸ்க்ரீன்ஷாட்டை எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே வந்து அட்டாச் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ இன்னைக்கு செஷனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, தென் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எப்படி வந்து கேப்சர் பண்ணி அந்த ரிப்போர்ட்டில் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம வெறுமனா ஜஸ்ட் வந்து நம்ம ரன்னர் ஃபைலில் வந்து நம்ம ஒரு சினாரியோ மட்டும் ரன் பண்ணிடுறோம். பாஸா ஃபெயிலா அப்படின்றத எங்கே வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னா கன்சோலில் வந்து நம்ம வந்து வெரிஃபை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இதுவே நம்ம சர்வரில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆனாலும் அங்கேயும் நம்மளுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். அந்த ரிப்போர்ட்டில் தான் நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதனால் அந்த ரிப்போர்ட் ஜென்ரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்காக இந்த குக்கும்பர் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ என்னென்ன ரிப்போர்ட் அப்படின்னா ஸோ HTML ரிப்போர்ட், ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம JSON ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம், தென் XML ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து டிஃபால்ட் ரிப்போர்ட் ஒரு குக்கும்பர் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இதில் இந்த HTML ரிப்போர்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ரீடபிள் ரிப்போர்ட். ஸோ இந்த JSON ரிப்போர்ட் வந்து JSON ஃபார்மேட்டில் இருக்கும். XML ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே XML ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். இந்த JSON அண்ட் இந்த XML ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் இன்ஜெக்ஷனாக நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ அது என்ன நம்மளுக்கு வந்து ரிசல்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னா, இப்போ நம்ம டெஸ்ட் டிசைன்லாம் பண்ணுறோம்ல, இப்போ இது வரைக்கும் நம்ம எங்கே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு இன்டெலிஜென்ட்ல தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலாக நம்ம என்னென்ன டெஸ்ட் டிசைன் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல், நம்ம என்ன ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணுறோமோ அதுலேயுமே அந்த சினாரியை வந்து நம்ம வந்து அமெண்ட் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாமே இப்போ லோக்கலில் ரன் பண்ணுறோம், பட் ரியல் டைமில் எல்லாமே எங்கே ரன் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சர்வரில் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். அந்த சர்வரில் ரன் ஆனதுக்கப்புறம் அது பாஸா ஃபெயிலா அப்படின்றது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூலுக்குள்ளே போய் அந்த ரெஸ்பெக்டிவ் சினாரியோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணோம் அப்படின்னா அது பாஸ் ஃபெயில் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா ஸோ பேக்எண்டில் வந்து இந்த JSON அண்ட் XML கான்ஃபிகரேஷன் தான் நம்மளுக்கு வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து ஒரி பண்ண தேவை கிடையாது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு டெவலப்பர்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸில் வந்து நம்மளுக்கு இன்டகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவை கிடையாது. ஸோ நம்ம அந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த JSON-ம் இந்த XML ரிப்போர்ட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் இன்ஜெக்ஷன் ஆட் ஆக போகுது. பட் இந்த ஹியூமன் ரீடபிள் ரிப்போர்ட் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து HTML தான். அப்போ இந்த ரிப்போர்ட் ஜென்ரேஷனுக்கான கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம வந்து ஒரு ரன்னர் ஃபைலில் தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இந்த ரன்னர் ஃபைலில் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இந்த குக்கும்பர் ஆப்ஷன்ஸ்குள்ள நம்ம பிளக்இன் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பிளக்இன் மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே ஒரு கீவேர்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ ப்ரிட்டி கீவேர்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து பியூட்டிஃபை வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ நாட் அ ரிப்போர்ட், நம்மளுக்கு வந்து அந்த கன்சோலில் வந்து அவுட்புட் வந்து பியூட்டிஃபை ஆகி காமிக்கும். ஸோ நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேஷனையும் நம்ம இதில் தான் வந்து கான்ஃபிகர் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு என்னென்ன ரிப்போர்ட் தேவையோ அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே ரன்னர் ஃபைலில் இந்த பிளக்இன் மெத்தடில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த நான் ரன்னர் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே வந்து பிளக்இன் இருக்குது. ஸோ இந்த பிளக்இன் மேலே மவுஸை வச்சேன் அப்படின்னா இது என்ன மென்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் அரே. அப்போ அரேனா நான் வந்து சொல்லியிருக்கேன் we can store a multiple values. அப்போது இது வந்து ஸ்ட்ரிங் அரே. அப்போ நம்ம வந்து மல்டிபிள் ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணலாம். அப்போ நான் வந்து கமா கொடுத்து ஸோ இந்த HTML ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து டபுள் கோட்ஸில் HTML அப்படின்றத நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இதே வந்து எனக்கு JSON ரிப்போர்ட் வந்து வேணும் அப்படின்னா ஸோ அதே மாதிரி கமா கொடுத்துட்டு ஸோ JSON அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ தென் எனக்கு XML ரிப்போர்ட் வேணும். ஸோ XML ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து JUnit அப்படின்னு இந்த கமெண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும்.
ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், we are going to generate the HTML report, JSON report as well as the JUnit report. ஸோ இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இதை எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம்? பிகாஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம், ஃபைன். நம்ம ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணாதான் நம்ம வந்து அதை ரிவ்யூ வந்து நம்ம வந்து பண்ணி பார்க்க முடியும். அப்போ அந்த லொக்கேஷனை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அந்த லொக்கேஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து கோலன் வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த லொக்கேஷனை வந்து கொடுப்போம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து ரன் பண்ணாலும் நம்ம சிஸ்டம்ல வந்து டெம்ப் ஃபைல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த டெம்ப் ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த டார்கெட் ஃபோல்டர்ல தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம ரன் பண்ண நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிற அந்த டெம்ப் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த டார்கெட் ஃபோல்டர் தான் நம்மளுக்கு வந்து கேப்சர் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரிப்போர்ட் எல்லாமே இந்த டார்கெட் ஃபோல்டர்லேயே நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லா ரிப்போர்ட்டையும் நம்ம வந்து பேக்கப் எடுக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. நம்மளுக்கு தேவைப்படுற ரிப்போர்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம அந்த ரெஸ்பெக்ட் யூசர் ஸ்டோரியில கூட நம்ம வந்து அப்லோடு வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். பட் நம்ம எல்லா ரிப்போர்ட்டும் நம்மளுக்கு எப்பயுமே தேவை கிடையாது. அப்பப்போ நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டார்கெட் ஃபோல்டரில் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம மேவன் கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம அந்த மேவனை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த மேவனுக்குள்ள லைஃப் சைக்கிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா க்ளீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த க்ளீனை கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா என் சிஸ்டம்ல இருக்க டெம்ப் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எனக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த கன்சோல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா டெலிட்டிங். ஸோ இந்த பாத்தை வந்து நான் வந்து டெலிட் பண்றேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிது. அப்போ நம்ம மேவன் கிளீன் பண்ணும் போதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டார்கெட் ஃபோல்டர் வந்து டெலிட் ஆயிரும். பட் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் ரன் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த டார்கெட் ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த ரீசன்னால நான் அதை வந்து டார்கெட் ஃபோல்டர்ல வந்து நான் வந்து சேவ் வந்து நான் வந்து பண்ண போறேன். அப்போ எந்த ஃபோல்டர்ல வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற அந்த லொக்கேஷன் வந்து கொடுக்குறேன். இந்த டார்கெட் ஃபோல்டருக்குள்ள ஏதாவது ஒரு ஃபோல்டர் வந்து நீங்க கிரியேட் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் சிங்கிள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு வேற என்ன ஃபோல்டர் லைக் கைண்ட் ஆஃப் இப்போ நான் வந்து டெஸ்ட் அவுட்புட் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எனக்கு அந்த ஃபைல் நேம் அதாவது ரிப்போர்ட்டோட நேம் என்ன வேணும் அப்படின்றத நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் ரிப்போர்ட்டோட நேம் வந்து நான் ரிப்போர்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். நம்ம எப்பயுமே ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ HTML ரிப்போர்ட்டோட எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா .html இருக்கும். அப்போ அதே வேளை நான் இங்கே வந்து இந்த ஜேசன் ரிப்போர்ட்டையும் நான் அந்த டார்கெட் அப்படின்ற ஃபோல்டரில் ஸோ டெஸ்ட் அவுட்புட்னு அதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண வச்சு அதுக்குள்ள நான் வந்து ஜேசன் ரிப்போர்ட் வந்து நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்ண போறேன். நேம் வந்து ஜேசன் ரிப்போர்ட்னு கொடுத்துறேன். அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .json நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இதே வந்து JUnit வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி கோலன் நம்ம வந்து டார்கெட்குள்ள ஸோ டெஸ்ட் அவுட்புட் கொடுத்து அதுக்குள்ள நம்ம என்ன ரிப்போர்ட் வந்து நம்ம வேணும், இப்போ ஒரு HTML ரிப்போர்ட் தானே. ஸோ ஜஸ்ட் HTML ரிப்போர்ட் இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .htmlனு வரும். ஸோ JUnitோட எக்ஸ்டென்ஷன் மட்டும் நம்மளுக்கு .html நம்மளுக்கு வந்து எண்ட் ஆகும். ஸோ இப்போ மூவிங் ஃபார்வர்ட் நம்ம ஏதாவது ஒரு சினாரியோ வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட்டையுமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் ஜஸ்ட் நம்ம ரீசெண்டாக ரன் பண்ண அந்த சினாரியோ வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கன்சோலில் வந்து நம்மளுக்கு வந்து அப்பியர் ஆகுதோ ஸோ நம்ம என்ன டேக் ரன் பண்ணுறோம், என்ன சினாரியோ ரன் பண்ணுறோம், எதை எக்ஸிக்யூட் ஆகுது, என்ன நடக்குதுன்றதை நம்மளுக்கு கன்சோலில் வந்து காமிக்குதோ அதே இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டாக வந்து ஜென்ரேட் பண்ணும். இப்போ இந்த சினாரியோ வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகி முடிச்சிருச்சு. இது வந்து பாஸ். ஓகேவா? இப்போ நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆயிருக்கணும். ஸோ டார்கெட் ஃபோல்டர் நான் சொன்ன மாதிரி ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம ரன் பண்ணும்போது அந்த டெம்ப் ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். அதுதான் டார்கெட். அந்த டார்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண சொன்னோம். அந்த ஃபோல்டர் நேம் தான் டெஸ்ட் அவுட்புட். ஆப்வியஸா இங்க வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ள 3 டைப் ஆஃப் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்றோம். லைக் வந்து HTML, JSON, XML. இப்போ லைக் இந்த JSON ரிப்போர்ட்டை வந்து நான் ஓபன் பண்ணேன் அப்படின்னா இது வந்து கைண்ட் ஆஃப் JSON ஃபார்மட்ல இருக்கும். இதே வந்து XML ரிப்போர்ட் வந்து ஓபன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு XML ஃபார்மட்ல வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் இன்ஜெக்ஷனா நம்மளுக்கு வந்து ஆட் ஆக போகுது. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டேக் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு ஒரு இடத்துல வந்து ஒரு டேக் வந்து இருக்கும். ஸோ லைக் வந்து இது பாஸ் ஆயிருக்கா ஃபெயில் ஆயிருக்கா அப்படின்றது இங்க எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் இன்ஜெக்ஷனா அங்க வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ என்ன சினாரியோ ரன் ஆயிருக்கோ
அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ல வந்து அந்த அப்ராப்ரியேட் ரிசல்ட் வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆகும். இதே நம்ம ஜேசன் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுலேயும் நம்மளுக்கு வந்து ஒரு சில டேக் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு வந்து பாஸ்ன்னு இருக்கும். அப்போ இதை தான் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ இங்கே என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுதான் நம்மளுக்கு அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூலில் வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் வந்து ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரிசல்ட் இன்ஜெக்ஷனாக நம்மளுக்கு வந்து ஆட் ஆக போகுது. ஸோ இந்த HTML ரிப்போர்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஹியூமன் ரீடபிள் ரிப்போர்ட். ஸோ இந்த HTML ரிப்போர்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி இங்கே ஓப்பனின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா? அங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ஓப்பனின் இருக்கும். இந்த ஓப்பனின் மேலே இங்கே எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம லோக்கல் ஸ்பேஸில் தானே சேவ் ஆகிருக்கும். அந்த பாத்துக்கு நம்மளுக்கு நேவிகேட் பண்ணும். ஸோ அது எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா .html இருக்கும். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாஸ்ன்னு வருது, என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணோம், என்ன ஜாவா வெர்ஷனில் ரன் பண்ணோம், என்ன குக்கும்பர் வெர்ஷனில் வந்து ரன் பண்ணோம், இது எவ்வளோ டியூரேஷன் வந்து ரன் ஆச்சு, தென் இங்கே இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன சினாரியோ வந்து ரன் பண்ணோம். ஸோ ஃபீச்சர் ஃபைல் வந்து நம்ம லேர்ன் மோர் அப்படின்ற ஃபீச்சரும், இந்த சினாரியோ வந்து நம்ம எரர் மெசேஜ் வேலிடேஷனும், இதில் நம்ம என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணமோ ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கும். இது பாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது பக்கத்தில் வந்து க்ரீன் டிக் வந்து அப்பியர் ஆகும். ஃபெயில் ஆயிருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரெட் டிக் வந்து நம்மளுக்கு வந்து அப்பியர் ஆகும். அப்போ இதை வச்சு நம்ம வந்து ஒரு ரீடபிள் ரிப்போர்ட் வந்து நம்ம கிரியேட் வந்து பண்ண முடியும். இந்த ரீடபிள் ரிப்போர்ட்டை தான் நம்ம அப்ராப்ரியேட் யூசர் ஸ்டோரில் வந்து நம்ம வந்து அட்டாச் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். பட் இந்த ரீடபிள் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் இல்லை. ஸோ அப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணாதான் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பு ரன் பண்ணுறோம்ல, இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட், வென் ஸ்டேட்மெண்ட், அன்ஸ்டேட்மெண்ட், தென் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே ரன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பு ரன் ஆனதுக்கப்புறமும் நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து கேப்சர் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம ரிப்போர்ட்டில் வந்து நம்ம வந்து அட்டாச் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ ஸ்க்ரீன்ஷாட் வந்து நமக்கு எப்போ கேப்சர் பண்ணணும் அப்படின்னா ஸோ லைக் ஒவ்வொரு டெஸ்ட் ஸ்டெப்பும் நம்மளுக்கு வந்து ரன் ஆனதுக்கப்புறம், ஏன்னா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கேப்சர் பண்ணணும். இப்போ இந்த லேர்ன் மோர் .ஃபீச்சரை தான் ரன் பண்ணுறோம் அப்படின்னா இதில் கிவன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா கிவன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட், வென் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட், அன்ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட், தென்னுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இல்லை எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ அதையும் நம்மளால வந்து எடுக்க முடியும். அப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எங்கே வந்து கான்ஃபிகரேஷன் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஒரு ஹூக்ஸ் ஃபைலில் தான் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஹூக்ஸில் வந்து ஒரு 2 அனோட்டேஷன் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ லைக் இந்த ஹூக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவைப்படுற ஸோ ப்ரீ கண்டிஷன் அண்ட் போஸ்ட் கண்டிஷன் வந்து நம்ம வந்து செட் பண்ண முடியும். ஸோ நாட் ஓன்லி த ப்ரீ கண்டிஷன் அண்ட் போஸ்ட் கண்டிஷன், நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா கண்டிஷனும் இதில் வந்து நம்ம வந்து செட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். அப்போ இந்த ஹூக்ஸ்க்கு வந்து காமனாக வந்து எல்லா சினாரியோக்கும் ஒரு கண்டிஷனாக நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ இதில் 2 அனோட்டேஷன் வந்து நம்ம இயர்லி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு அனோட்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து அட் பிஃபோர், இன்னொரு அனோட்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து அட் ஆஃப்டர். ஸோ இந்த அட் பிஃபோர் நம்மளுக்கு எப்போ ரன் ஆகணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஸோ ஒரு சினாரியோவில் இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரன் ஆகுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அட் பிஃபோர் அனோட்டேஷன் வந்து ரன் ஆகும். ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலா நம்மளுக்கு வந்து என்ன ரன் ஆகும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் அனோட்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ சிமிலர் டு தட் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அனோட்டேஷன் இருக்கு. ஸோ என்ன அனோட்டேஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஆஃப்டர் ஸ்டெப் அப்படின்ற ஒரு அனோட்டேஷனும் பிஃபோர் ஸ்டெப் அப்படின்ற ஒரு அனோட்டேஷனும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த ஆஃப்டர் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு எப்போ ரன் ஆகும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ரன் ஆனதுக்கு அப்புறம், ஸோ வென் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஆஃப்டர் அனோட்டேஷன் வந்து ஆஃப்டர் ஸ்டெப் அனோட்டேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஆஃப்டர் ஸ்டெப் அனோட்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். தென்னுக்கு அப்புறமும் எனக்கு வந்து ஆஃப்டர் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும், ஆஃப்டர் ஸ்டெப் வந்து ரன் ஆகும். இந்த ஆஃப்டர் ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஆஃப்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடியே நான் ஏதாவது ஒரு கண்டிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்போதான் நம்ம வந்து ஒரு பிஃபோர் ஸ்டெப் அப்படின்ற அந்த அனோட்டேஷனை வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ ஹூக்ஸ்ல நம்ம அப்பார்ட் ஃப்ரம் இந்த அட் பிஃபோர் அண்ட் அட் ஆஃப்டருக்கு பதில் நம்ம இன்னும் 2 அனோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ விச் வி கால் இட் அஸ் அன் அட் ஆஃப்டர் ஸ்டெப் அப்படின்ற ஒரு அனோட்டேஷனும். ஸோ நம்ம எந்த அனோட்டேஷன் நம்ம யூஸ் பண்ண ஸோ இமிடியேட்டாக அதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இது கீழே வந்து ஒரு மெத்தடை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை வந்து நான் ஆஃப்டர் ஸ்டெப்னே இந்த மெத்தட் நேம் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி இன்னொரு அனோட்டேஷன் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ லெட் இட் பி ஆஃப் அன் ஸோ பிஃபோர் ஸ்டெப். ஓகே, ஸோ தென் இது கீழே வந்து ஒரு இமிடியேட் மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன்.
ஸோ பப்ளிக் வாய்ட் பிஃபோர் ஸ்டெப் அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மவுஸை வந்து இது மேலே ஹோவர் பண்ணோம் அப்படின்னா அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இம்போர்ட் வந்து பண்ணியாச்சு. இப்போ ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கான என்ன பண்ணுறேன், ஒரு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து ஆஃப்டர் ஸ்டெப் அப்படின்ற ஒரு கன்சோல் அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு சிஸ் அவுட்டில் நான் வந்து பிஃபோர் ஸ்டெப் அப்படின்றத நான் வந்து பிரிண்ட் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம ரீசெண்டாக ரன் பண்ண அதே சினாரியை வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிவிட்டு நம்மளோட கன்சோல் அவுட்புட்டை வந்து செக் பண்ணுவோம். ஸோ நம்ம கன்சோலில் வந்து டி கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கனால ஸோ அது வந்து டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப் என்னென்ன ரன் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாக வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சினாரியோவில் இருக்க டெஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் ரன் ஆகுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது பிஃபோர் அனோட்டேஷன் வந்து ரன் ஆயிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வென் ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு. அப்போ இந்த வென் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஸ்டெப் அப்படின்ற அனோட்டேஷன் ரன் ஆயிருக்கு. இந்த வென் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆஃப்டர் ஸ்டெப் அப்படின்ற அனோட்டேஷன் வந்து ரன் ஆயிருக்கு. அப்போ இந்த அண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஸ்டெப்பும், இதை ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஸ்டெப்பும் நம்மளுக்கு நடக்குது. அதே மாதிரி தான் இந்த தென் ஸ்டேட்மெண்ட் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஸ்டெப்பும், இது நடந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஸ்டெப்பும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்மளுக்கு இந்த ஆஃப்டர் அனோட்டேஷன்ன்றது நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதாவது எக்ஸிக்யூஷன் வந்து நம்மளுக்கு வந்து எண்ட் ஆயிருக்கு. அப்போ ஹூக்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு கண்டிஷன் ஸ்பெசிஃபிக் நம்மளுக்கு தேவைப்படுற கண்டிஷனை வந்து நம்ம வந்து செட் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அப்போ ஜென்ரலாக வந்து ரியல் டைம்ல எப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஸோ ஜஸ்ட் இது என்ன பண்றேன், இந்த அட் ஆஃப்டர் ஸ்டெப்னு இந்த அனோட்டேஷன் இருக்குல்ல, இது கீழே வந்து நான் ஸ்கிரீன்ஷாட்டுக்கு எடுக்கிறதுக்கான கோடிங்கை வந்து மேப் வந்து நான் வந்து பண்ண போறேன். இதோட மெத்தட் நேம் கூட நான் மீனிங்ஃபுல்லா வந்து லைக் டேக் ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு நான் வந்து ரீநேம் வந்து நான் வந்து பண்ணி வச்சுறேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கிரீன்ஷாட் வந்து நம்ம வந்து எடுக்க போறோம். ஸோ இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு வந்து கோடிங் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ நம்மளுக்கு செலினியம்லேயே வந்துட்டு ஒரு இன்பில்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து டேக் ஸ்கிரீன்ஷாட் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ டேக் ஸ்கிரீன்ஷாட் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸை வச்சு நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் அந்த இன்டர்ஃபேஸ் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இது செலினியமோட இன்டர்ஃபேஸ்னால நம்ம டைப் பண்ணும்போது இங்கே வந்து டேக் ஸ்கிரீன்ஷாட் அப்படின்றது நம்மளுக்கு அப்பியர் ஆகும். இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். பட் ஒரு இன்டர்ஃபேஸை வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம கோடிங்கில் வந்து யூஸ் பண்ண முடியாது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு கிளாஸை வச்சு நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ நம்ம இன்டர்ஃபேஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஏதோ ஒரு கிளாஸை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம வெப் டிரைவர் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம குரோம் டிரைவர் கிளாஸ் இல்லை எட்ஜ் டிரைவர் கிளாஸை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணோம். ஸோ இங்கேயும் நம்ம ஏதாவது ஒரு கிளாஸை வந்து யூஸ் பண்ணணும். பட் நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்க இன்டர்ஃபேஸை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து கேஸ்டிங் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேஸ்ட் பண்ண போறோம். ஸோ கேஸ்ட் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் அந்த இன்டர்ஃபேஸ் பக்கத்துல நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம எந்த இன்டர்ஃபேஸோட கேஸ்ட் பண்ண போறோமோ அந்த இன்டர்ஃபேஸோட வேரியபிள் நேம் வந்து கொடுக்கணும். அப்போ இந்த இன்டர்ஃபேஸோட வேரியபிள் நேம் என்ன, நம்ம ஆப்வியஸாக டிரைவர் தான் கொடுத்துருக்கோம். அப்போ டிரைவர் அப்படின்றத அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டா எனக்கு வந்து இங்கே எரர் அடிக்குது. ஸோ எதனால அப்படின்னா ஸோ லைக் பிகாஸ் நம்மளுக்கு இந்த டிரைவரோட நாலேஜை வந்து இங்கே நம்ம இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணலை. அப்போ என்ன பண்ணலாம், ஸோ ஒரு கிளாஸோட டேட்டாவை வந்து நம்ம இன்னொரு கிளாஸ்ல இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ இங்கே வந்து நான் வந்து எக்ஸ்டென்ஸ் கொடுத்து நம்ம அந்த பேஸ் கோடு நம்ம ஒரு ரீயூசபிள் கொடுத்து வச்சிருந்தோம்ல, அதாவது லான்ச் ப்ரௌசர், அந்த லான்ச் ப்ரௌசர் அப்படின்ற இந்த கிளாஸை வந்து நான் வந்து இன்ஹெரிட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த லான்ச் ப்ரௌசர் அப்படின்ற அந்த கிளாஸையே நான் வந்து டெலிட் வந்து பண்ண போறேன். ஸோ இதுக்கான கோடிங் எல்லாத்தையும் நான் டைரக்டாவே நான் ஹூக்ஸ்லேயே இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நான் வந்து பண்ண போறேன். ஸோ அது எல்லாமே நம்ம அப்கமிங் பண்ண போற சேஞ்ச். ஸோ இப்போதைக்கு டைம் பீயிங்க்கு ஸோ வெப் டிரைவர் வந்து இந்த லான்ச் ப்ரௌசர்ல இருக்கனால நான் வந்து இன்ஹெரிட் வந்து நான் வந்து பண்றேன். ஓகேவா? ஸோ பட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து நம்ம எதுக்காண்டி தேவையில்லாம ஒரு கிளாஸை வந்து கிரியேட் பண்ணி அதையே இங்க கால் பண்ணணும். நம்ம ப்ரௌசர் தான் இன்வோக் பண்ண போறோம். ஸோ அப்போ ஆப்வியஸா வந்து பிஃபோர் அனோட்டேஷன் தான் எல்லாத்துக்கும் காமனா ஆட் ஆக போகுது. அப்போ இங்கேயே நம்மளுக்கு தேவைப்படுற கோடிங்கை மேப் பண்ணிடலாமே, எதுக்காண்டி தேவையில்லாத ஒரு கிளாஸ் ஃபைல் அப்படின்ற ஒரு ரீசனால தான் நான் இதை வந்து ரீஃபேக்டரிங் வந்து நான் வந்து பண்ண போறேன் அப்கமிங் செஷன்ல. இப்போதைக்கு டைம் பீயிங்
நான் ஒரு கிளாஸோட டேட்டாவை இன்னொரு கிளாஸ்ல யூஸ் பண்றதுக்கு நான் இன்ஹெரிட் பண்ணிடுறேன். அப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ ஒரு டேக் ஸ்கிரீன்ஷாட் அப்படின்ற இன்டர்ஃபேஸை வந்து ஒரு வெப் டிரைவரை வச்சு நம்ம கேஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதை கேஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இங்க டாட் வச்சிங்க அப்படின்னா ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட் நேம் தான் வந்துட்டு கெட் ஸ்கிரீன்ஷாட் அஸ். ஓகே, ஸோ இந்த கெட் ஸ்கிரீன்ஷாட் அஸ்ன்றது ஒரு பேராமெட்ரைஸ்டு மெத்தட். ஸோ நம்ம வந்து ஒரு பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணணும். அந்த பேராமீட்டர் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் டைப். நேமிங் கன்வர்ஷன்ல இது வந்து கிளாஸ்ன்னு தெரியுது. அப்போ அவுட்புட் டைப் அப்படின்ற கிளாஸை வந்து பாஸ் பண்ணணும். அப்போ இந்த கெட் ஸ்கிரீன்ஷாட்டஸ் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்றேன். இதுக்குள்ள அந்த அவுட்புட் டைப் அப்படின்றத யூஸ் பண்றேன். பட் இந்த அவுட்புட் டைப் கிளாஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம்ல, அது என்ன டைப் ஆஃப் அவுட்புட்டா வேணும், லைக் வந்து எனக்கு பேஸ் 4 ஃபைலா வேணுமா, இல்ல ஃபைலா வேணுமா, இல்ல பைட்ஸா வேணுமா அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஆப்வியஸா நம்ம இமேஜ் தான் எடுக்க போறோம். அப்ப இமேஜ்னாலே நம்மளுக்கு வந்து பைட்ஸ் தான். அப்ப நம்ம வந்து எப்பயுமே பைட் டேட்டாவை தான் ஒரு இமேஜா வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். அதனால நான் அவுட்புட் டைப் வந்து அவுட்புட் டாட் பைட்ஸ் அப்படின்றத நான் வந்து வச்சிடுறேன். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து அதாவது இந்த பீஸ் ஆஃப் லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இன் ரிட்டர்ன் நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்க போகுது அப்படின்னா ஒரு பைட் டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ அப்போ இதோட ரிட்டர்ன் டைப் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பைட்ஸ். ஓகே, அப்போ இது ரிட்டர்ன் டைப் வந்து நம்மளுக்கு வந்து பைட்ஸா இருக்கனால இதை வந்து ஒரு பைட் அரேல வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம். அப்போ ஸோ ஜஸ்ட் வந்து நான் பைட் அரே கொடுத்து லைக் இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் தானே, லைக் இல்லாட்டி நான் வந்து பைட் டேட்டா அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடறேன். எதுக்காண்டி அதை அரேல வந்து ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா இது வந்து பைட்டு கிடையாது பைட்ஸ். அப்போ நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ரிசல்ட் வருது. அப்போ நம்ம ஆப்வியஸா வந்து மல்டிபிள் டேட்டாலனால நம்ம அரே தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ இதுக்குள்ள ஸ்டோர் பண்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து பைட் டேட்டா. ஸோ இண்டிஜர் அரேனா வெறும் இண்டிஜர் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் அரேனா வெறும் ஸ்ட்ரிங் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுவோம். இது பைட் அரேனா வெறும் பைட் டேட்டா மட்டும் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அந்த பைட் டேட்டாவை தான் நம்ம வந்து கேப்சர் வந்து இங்கே வந்து பண்றோம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்றோம், ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு நம்ம டேக் ஸ்கிரீன்ஷாட் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸை யூஸ் பண்றோம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்றதுக்கு நம்ம இன்னொரு இன்டர்ஃபேஸை வச்சு கேஸ்டிங் வந்து பண்றோம். ஸோ கேஸ்ட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல ஒரு மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து பாப்புலேட் ஆகும். அதுதான் வந்து கெட் ஸ்கிரீன்ஷாட்டஸ். அதுக்குள்ள நம்ம அவுட்புட் டைப் வந்து ஸ்பெசிஃபை பண்றோம். இங்க அவுட்புட் டைப் பைட்ஸ்னு கொடுத்துருக்கனால ஸோ இதை வந்து பைட் அரேல வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பைட் டேட்டாவை தான் நம்ம தேவைப்படுற இமேஜ் ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் வந்து பண்ண போறோம். ஸோ லைக் வந்து உங்களுக்கு பிஎன்ஜி வேணுமா ஜேபிஜி வேணுமா அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதை தான் வந்து நம்ம வந்து ரிப்போர்ட் லெவல்ல வந்து அட்டாச் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேவா? அப்போ இந்த டேட்டா வந்து நம்ம எங்க அட்டாச் பண்றோம் அப்படின்னா ஸோ சினாரியோ லெவல், அதாவது ஒவ்வொரு சினாரியோல இருக்க லைக் கிவன் ஸ்டேட்மெண்ட், வென் ஸ்டேட்மெண்ட், தென் ஸ்டேட்மெண்ட், அன்ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து கேப்சர் பண்றது எல்லாத்தையும் நம்ம அங்கே வந்து சினாரியோ லெவலில் அட்டாச் பண்ண போறோம். அப்போ இந்த சினாரியோ லெவலில் அட்டாச் பண்றதுனால இந்த மெத்தடை வந்து நான் வந்து பேராமெட்ரைசேஷன் வந்து நான் வந்து பண்றேன். அதாவது சினாரியோட நாலேஜை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும் இந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு. அதை நம்ம எப்படி இன்ஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சினாரியோட நாலேஜை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்றதுக்கு குக்கும்பர் ஃப்ரேம் ஒர்க்ல வந்து சினாரியோ அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. அதனால டைரக்டா அந்த சினாரியோ அப்படின்ற அந்த கிளாஸை வந்து இதுக்கு வந்து இன்புட்டா வந்து நான் வந்து பாஸ் பண்றேன். தென் இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து ஜஸ்ட் வந்து இப்போ எஸ்சி அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ எப்படி வந்து இந்த கெட் ஸ்கிரீன்ஷாட்டஸுக்கு அவுட்புட் டைப் அப்படின்ற ஒரு கிளாஸை வந்து பேராமெட்ரைசேஷன் பண்ணி வச்சிருக்காங்களோ நம்மளும் ஒரு கிளாஸையும் ஒரு மெத்தடுக்கு வந்து பேராமெட்ரைசேஷன் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இங்கே எதுக்காண்டி நான் சினாரியோ கிளாஸை இன்ஜெக்ட் பண்றேன் அப்படின்னா அப்பதான் இந்த சினாரியோ கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்கிரீன்ஷாட்டை வந்து நம்ம அட்டாச் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அப்போ இந்த சினாரியோ கிளாஸ்க்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கு. இந்த சினாரியோ கிளாஸோட வேரியபிள் நேம் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா எஸ்சின்னு கொடுத்துருக்கேன். அப்போ நான் சி டாட்னு வச்சேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அட்டாச் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அட்டாச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேராமெட்ரைஸ்ட் மெத்தட். பட் எத்தனை பேராமீட்டர் இருக்குன்னு எண்ணி பாருங்க. நம்மளுக்கு வந்து 3 பேராமீட்டர் இருக்கு. அப்போ நம்ம 3 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும். விச் இஸ் நத்திங் பட் நம்ம 3 இன்புட்ஸ் வந்து நம்ம வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இனிஷியலா வந்து நம்ம ஒரு பைட்டரி டேட்டா வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும். தென் மீடியா டைப் வந்து டிஃபைன் பண்ணணும். மீடியா டைப் இந்த சென்ஸ் நம்மளுக்கு வந்து அது என்ன டைப் ஆஃப் இமேஜுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். தென் அந்த இமேஜுக்கு ஏதாவது நேம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த நேமை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அப்போ இந்த அட்டாச் மெத்தடுக்குள்ள நம்ம 3 இன்புட் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இந்த பைட் டேட்டா அதோட வேரியபிள் நேம் என்ன வச்சிருக்கோம், பைட் டேட்டா தான். அப்போ பைட் டேட்டான்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மீடியா டைப் வந்து ஸ்ட்ரிங்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம டபுள் கோட்ஸ்லாம் ஸ்ட்ரிங்கை வந்து எழுத முடியும். அப்போ மீடியா டைப்புக்கு வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிஎன்ஜிக்கு தான் நம்ம பிஎன்ஜி ஜேபிஜின்னு கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இமேஜ் தானே வேணும். அப்போ தட்ஸ் இந்த கீவேர்டு இமேஜ் ஸ்லாஷ் நம்மளுக்கு பிஎன்ஜி அப்படின்னா பிஎன்ஜி அப்படின்றத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நேம் வந்து கொடுக்கணும்.
ஸோ அந்த இதுக்கு நீங்களா வந்து ஒரு நேம் வந்து கொடுக்கலாம். அதாவது ஸ்கிரீன்ஷாட்டுக்கு வந்து நம்ம ஒரு நேம் வந்து கொடுக்கலாம். பட் நம்ம இங்க நேம் வந்து சும்மா ஏதாவது சாம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா சினாரியோக்கும் அந்த ஸ்கிரீன்ஷாட் பேர் என்ன இருக்கும்? சாம்பிள் சாம்பிள் தான் இருக்கும். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சினாரியோட நேமையே நம்ம ஸ்கிரீன்ஷாட்டோட நேமா வந்து கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ சினாரியோ கிளாஸ் மூலமா தான். சினாரியோ கிளாஸோட வேரியபிள் நேம் என்ன? எஸ்சி. அப்ப அங்க எஸ்சி டாட் ஒரு மெத்தட் இருக்கு கெட் நேம். அந்த கெட் நேம் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சினாரியோட நேமை அந்த ஸ்கிரீன்ஷாட்டுக்கு யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிக்கும். அப்ப இப்போ நான் ரன்னரை வந்து நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த அட் ஆஃப்டர் ஸ்டெப் அப்படின்ற அந்த அனோட்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கால் ஆகும். அந்த அனோட்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கால் ஆகும்போது நம்மளுக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து கேப்சர் ஆகும். அந்த கேப்சர் ஆக ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அமெண்ட் ஆயிரும். ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து இங்க வந்து நம்ம கன்சோல் அவுட்புட்ல பார்க்க முடியாது, ரிப்போர்ட்ல தான் பார்க்க முடியும். ரிப்போர்ட் எங்க ஸ்டோர் பண்றோம்? ஸோ லைக் நம்ம டார்கெட் ஃபோல்டர்ல இங்க டெஸ்ட் அவுட்புட்குள்ள நம்மளுக்கு இந்த ரிப்போர்ட் டாட் ஹெச்டிஎம்எல் தான் அந்த ரிப்போர்ட் இருக்கும். அதாவது ஹெச்டிஎம்எல் ரிப்போர்ட்டோட எக்ஸ்டென்ஷன் இதுதான். ஸோ நம்ம ஒவ்வொரு டைம் நம்மளை வந்து ரன் பண்ணும்போது அந்த லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் தேவை அப்படின்னா நீங்க தான் வந்து காப்பி வந்து பண்ணி பேக்கப் வந்து எடுத்துக்கணும். அப்புறம் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் ஓப்பன் கொடுத்து இதை எக்ஸ்ப்ளோரர் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பாத்துக்கு போயிடும். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 ஸ்கிரீன்ஷாட் வந்து கேப்சர் ஆயிருக்கு. ஸோ ஸ்கிரீன்ஷாட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எரர் வேலிடேஷன், எரர் மெசேஜ் வேலிடேஷன் இருக்கு. எதனால அப்படின்னா நம்ம சினாரியோ நேம் தான் ஸ்கிரீன்ஷாட் நேமா கொடுத்துருக்கோம். இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, ஸோ நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப் ரன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஸ்கிரீன்ஷாட் இருந்துச்சோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து கேப்சர் ஆயிருக்கும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு 3மே வந்து ஒரே ஸ்கிரீன்ஷாட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து வென் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். இந்த அண்டுக்கும் லைக் அந்த தென்குள்ளேயும் நம்ம எந்த ஒரு கோடிங்கும் நம்ம வந்து மேப்பே பண்ணல. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து எம்டி மெத்தட் தான். அப்போ ஸ்டில் வந்து ஸ்க்ரீன் வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது அதே ஸ்க்ரீனில் இருக்கனால ஸோ அதே ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்மளுக்கு வந்து கேப்சர் ஆயிருக்கு. இதே நம்ம வேற ஆக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த எல்லா ஆக்ஷனையும் கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். அப்போ இதுதான் நம்ம வந்து டெஸ்ட் எவிடன்ஸாக அட்டாச் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோமோ எல்லா ஸ்டெப்ஸும் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து கேப்சர் பண்ணிடும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ரிப்போர்ட். பட் இந்த ரிப்போர்ட்டையுமே நம்ம ஃபர்தர் செஷன்ல வந்து நம்ம ஆப்டிமைசேஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இதுக்கு பதிலாக வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்து நான் ரீப்ளேஸ் வந்து பண்ணுவேன். அதாவது பேசிக் இதுதான், பட் இந்த ரிப்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இன்னும் ரீடபிளா ஸோ இன்னும் கம்ஃபர்டபுளா நம்ம வந்து கன்வர்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் அப்கமிங் செஷன்ல. அப்போ நம்ம எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்தாலும் அதுல கண்டிப்பா ஒரு சினாரியோ வந்து நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அட் எண்ட்ல நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ பிகாஸ் ரிப்போர்ட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ டெஸ்ட் எவிடன்ஸ் விச் இஸ் நத்திங் பட் ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ். நம்ம வந்து வேலிடேஷனுக்கான ஒரு ப்ரூஃபாவே ரிப்போர்ட் தான் நம்மளுக்கு வந்து இருக்க போகுது. நம்மளுக்கு ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னு டீம்ல யாராவது சொன்னாலும் இல்லை நான் டெஸ்ட் பண்ணும்போது ஒர்க் ஆச்சு அப்படின்ற அந்த ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் நம்ம ரிப்போர்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டை வந்து நம்ம எவிடன்ஸாக வந்து நம்ம வந்து காமிக்க முடியும். அப்போ மூவிங் ஃபார்வர்ட் நம்ம எந்த ஒரு சினாரியோ நம்ம வந்து ரன் பண்ணாலும் ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் கேப்சர் த ஸ்கிரீன்ஷாட். ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து நம்ம தேவைப்படுற இடத்துல நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த வென்குள்ள நான் 10 ஸ்டெப் நான் வந்து பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த 10 ஸ்டெப்புக்கு அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் வேணும்னாலும் என்னால் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கான கான்ஃபிகரேஷன் எல்லாமே நம்ம ஃபர்தர் கிளாஸஸ்ல வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம். இந்த 3 ரிப்போர்ட்டும் யாரு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா நம்ம குக்கும்பர் ஃப்ரேம் ஒர்க் வந்து டிஃபால்ட்டா ப்ரொவைட் பண்ற ரிப்போர்ட். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் நம்ம இந்த டிஃபால்ட் ரிப்போர்ட்டையும் இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ்டு ரிப்போர்ட்டா நம்ம வந்து கன்வர்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் ஃபார் பெட்டர் நாட் ஓன்லி பெட்டர் ரீடபிலிட்டி ஸோ அஸ் வெல் அஸ் லைக் பெட்டர் யூசபிலிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன்னா நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த ரிப்போர்ட்ல வந்து இன்டகிரேட் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தாலே நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெளிவாக வந்து தெரியும். ஈவன் நம்மளுக்கு ஃபெயில் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்டெப் இருக்கு, இந்த லொக்கேட்டர் ப்ராப்பர்ட்டி வந்து நான் சும்மா ஏபிசி நான் வந்து கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த லொக்கேட்டர் வந்து இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸோ நம்மளுக்கு வந்து நோ சச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். ஸோ அந்த ஃபெயிலியர் முதற்கொண்டு நம்மளுக்கு ரிப்போர்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து கேப்சர் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு இந்த கன்சோல்ல நம்மளுக்கு எந்த மாதிரி எக்ஸெப்ஷன் வருதோ
ஏன்னா நம்ம ரியல் டைம்ல சர்வர்ல தான் ரன் பண்ண போறோம். ஸோ நம்ம போய் கன்சோல் அவுட்புட்டை போய் ஒவ்வொரு டைம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஃபைனல் ரிப்போர்ட்டை தான் வேலிடேட் பண்ணுவோம். இப்போ இந்த ரிப்போர்ட்டை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து ஓப்பன் இன் எக்ஸ்ப்ளோரர் வந்து கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபெயிலியர் ஆச்சு, எதனால ஃபெயில் ஆச்சு அப்படின்ற அந்த எக்ஸப்ஷனையும் கேப்சர் பண்ணிடும். அதுக்கான அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் நம்மளுக்கு வந்து கேப்சர் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ அப்போ ரிப்போர்ட் வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் நம்மளுக்கு வந்து சினாரியோ பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் பை டிஃபால்ட் நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஏன்னா அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நம்ம ரன்னர் ஃபைலில் வந்து ப்ரொவைட் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் ரிப்போர்ட் ஜென்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எங்கே இன்டர்வியூ போனாலுமே ஸோ கண்டிப்பாக ஸோ லைக் எப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்க, எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்ற கொஸ்டினை வந்து டீட்டெயிலாக வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒன்ஸ் அகெயின் வீடியோ வந்து கோ த்ரூ பண்ணி ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு வந்து சாம்பிள் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகுதான்னு பார்த்துக்கங்க.